ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் குமார் ஆடியோஸில் ஸ்டீரியோ போர்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் அவங்க கம்பெனி நேம் பேட்ஜிங் எல்லாம் பார்த்தோன்னா பிரிண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் 2 போர்டு நமக்கு வரும். இதோட மாடல் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா KA2421 அப்படின்றது தான் இதோட மாடல் நம்பர். ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் இந்த போர்டு வந்திருந்தாலும் இந்த போர்டில் சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணுறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசி தொஷிபா தான் யூஸ் பண்ணுறாங்க. TTC5200 அண்ட் TTA1943 தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டை நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரில் இவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்டு ரெட் கலரில் பிசிபி போட்டிருக்காங்க. காம்பனன்ட்ஸ் வழக்கம் போல் குமார் ஆடியோஸ் அப்படின்னாவே காம்பனன்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான பிசிபி போட்டிருப்பாங்க. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மெயின் பிசிபின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எக்ஸ்டர்னல் பிசிபி இல்லை அப்படின்னாக்கா ஜாயிண்ட் பிசிபின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த போர்டோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு சொல்லிட்டு இந்த போர்டுக்கு அவங்க சொல்கிறாங்க 35லேருந்து 45 டிசியாக நம்ம கொடுக்கணும், ஏசி கிடையாது. இது எல்லாமே இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு தான் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணுறோம். இதோட ஆம்பியர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா மினிமம் 8 ஆம்பியர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் 6 ஆம்பியர் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக லோடு எடுக்காது, ஃபங்க்ஷனும் ஆகாது. இந்த போர்டு மினிமமாக நம்ம 8 ஆம்பியர் கொடுக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, நம்ம 10 ஆம்பியர் கொடுக்கலாமா சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் 10 ஆம்பியரும் இதில் யூஸ் பண்ணலாம். பட் கம்பெனி சைட்லேருந்து ரெக்கமெண்ட் வோல்டேஜ் அப்படின்னாக்கா 42 டிசியாக நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மினிமமாக 8 ஆம்பியர் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இதுக்காக இன்புட் இம்பிடன்ஸ்ன்ட்டு 50K ஓம்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது எந்த வகையான ஒரு ஆம்ப்ளிஃபயர் போர்டு அப்படின்னாக்கா இது ஒரு ஏபி ஆம்ப்ளிஃபயர் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதில் 10 வாட்டில் 0.04% இது இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு பார்த்தம்போது 1 கிலோஹெர்ட்ஸில் இருக்கும். அதே சமயத்தில் இதோட லோட் இம்பிடன்ஸ் 8 ஓம்ஸில் நம்ம தாராளமாக கொடுக்க முடியும். ஆக்சுவலாக இந்த லோட் ஓம்ஸ் லோட் இம்பிடன்ஸ் கொடுத்தாலும் கூட அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா 8 ஓம்ஸில் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் 4 ஓம்ஸ்லையும் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க அதையும் இவங்க சொல்கிறாங்க. அவுட்புட் ஸ்பீக்கர் லோடு நீங்கள் 4 ஓம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அது இவங்க ஒரு ரெக்கமெண்டடாக இவங்க சொல்கிறாங்க. தாராளமாக நீங்கள் அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 ஹெர்ட்ஸ்லேருந்து 30 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த போர்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னாக்கா இந்த போர்டு ஒரு 2 சேனல் ஆம்ப்ளிஃபயர் அதாவது ஸ்டீரியோன்னு சொல்லுவாங்க. 2 சேனல்னாக்கா ஸ்டீரியோ. எனக்கு ஜஸ்ட் ஒரு சப்வூஃபர்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்டீரியோ இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த போர்டு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு போர்டாகவும் கூட இது இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய ஸ்டீரியோவில் போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அதையும் காட்டிலையும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் காம்பனண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக அவங்க போட்டிருப்பாங்க. அவங்க நிறைய R&Dலாம் கூட பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த குமார் ஆடியோஸில் நிறைய R&D பண்ணி அதுக்கப்புறம் தான் போர்ட்ஸை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி மார்க்கெட்டுக்கும் அவங்க வெளியிலையும் பார்த்தீங்கன்னா விடுறாங்க. இதில் 4 ஓம்ஸாக நீங்கள் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சேனலுக்கு 125 வாட்ஸ் பர் சேனலுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள்
8 ஓம்ஸா வந்து நீங்க ஸ்பீக்கர்ஸ வந்து கனெக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க 80 வாட்ஸ் வந்து பர் சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தொஷிபால வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோல. தொஷிபா அப்படின்னு வந்து இங்க போட்டிருக்கு. அந்த நம்பருமே வந்து டிடிசி 5200 அப்படின்னு போட்டு டிடி சி டிடிஏ 1943 அப்படின்ட்டும் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டீட்டெயில்ஸ் தான். இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு வந்து இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும். அதே சமயத்தில் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே இன்புட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெக்கமெண்டட் பவர் சப்ளை வந்து 42 டிசியாக நம்ம வந்து கொடுக்கணும். அந்த டிசியாக வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இங்கே அவங்க தெளிவாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வி கொடுக்கணும். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளைலேருந்து ரெக்டிஃபிகேஷன் ஆகி இந்த இடத்துல வந்து டிசியாக நம்ம இங்கே கொடுக்கணும் ப்ளஸ்ஸை. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி கிரவுண்டு வந்து இங்கே வரும் நமக்கு. ஓகேங்களா? காமனாக கிரவுண்டு ஸ்பீக்கர் கிரவுண்டை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பீக்கரோட அவுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சேனலுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட்டும், இன்னொரு சேனலுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக கனெக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராகவே அவங்களே வந்து எல்லாம் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் தப்பாக ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து பேர்ன் ஆகிடும். ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஹீட் சிங்க்குமே வந்து பார்த்தோன்னா 6 லீஃபில் வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஹீட் சிங்க் தான் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டி போர்ட்ஸோட போர்டு இந்த பிசிபிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குமார் ஆடியோஸ் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.